வணக்கம். இது உங்கள் ஹைடெக் அகாடமி. ஹைடெக் அகாடமியினுடைய தமிழ் கிளாஸஸ்ல இன்னைக்கு 4வது கிளாஸ்ல நம்ம உட்கார்ந்துருக்கோம். புணர்ச்சியை பத்தி படிச்சோம். முதல் கிளாஸ்ல புணர்ச்சியும் அதனுடைய வகைகளும், 2வது கிளாஸ்ல உயிரீற்று புணர்ச்சியினுடைய உடன்படும் மெய்யையும் படிச்சோம். பிளஸ் அதுக்கு அடுத்த கிளாஸ்ல 3வது கிளாஸ்ல நம்ம புணர்ச்சியை பத்தி படிச்சோம். அதுக்கு பிறகு நிறைய புணர்ச்சியினுடைய விதிகள் இருக்கு. ஈறுபோதல் புணர்ச்சி, திசைப்பெயர் புணர்ச்சி, பல புணர்ச்சி வகைகள் இருக்கு. அந்த விதிகளை பத்தி உங்களுக்கு படிக்கணும்னு சொன்னா நம்மளுடைய அகாடமிக் கிளாஸஸ் வந்து நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதன் அடிப்படையில நம்ம புணர்ச்சியினுடைய விதிகளை பத்தி உங்களுக்கு என்ன செய்வோம், தெளிவாவே இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய மெய்யீற்று புணர்ச்சிகளை பத்தி எல்லாம் நம்ம செய்யும் சொல்லி தருவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மயங்கொலிகள் அப்படிங்கிற கான்செப்ட். மயங்கொலிகள் அப்படிங்கிற டாபிக்கை பத்தி நம்ம படிக்க போறோம். மயங்கொலிகள், மயங்குகின்ற ஒலி, மயக்கமான ஒரு ஒலி, அதுதான் என்னது மயங்கொலி அப்படின்னு சொல்லுவோம். மயங்கொலினா என்ன சார்? அதான் உச்சரிப்புல சொல்லியிருக்காங்க பாருங்களேன். நம்ம ஸ்கூல் புத்தகத்திலேயே தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? உச்சரிக்கும் பொழுது ஏறத்தாழ அப்ராக்சிமேட்லி ஏறத்தாழ ஒன்று போல ஒலிப்பது, ஒன்று போலவே ஒலிப்பதுதான் வந்து என்னது மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு சொல்ல உச்சரிக்கும் பொழுது ஒலியினுடைய அந்த உச்சரிப்பினுடைய ஒலி இருக்கு தெரியுமா, அது சேமா தான் இருக்கும். சேமா இருக்கிறது போல இருக்கும், ஆனா சேமா இருக்காது. ஏறத்தாழ சேமா இருக்கும், ஆனா வேறு வேறு எழுத்துக்கள். அதான் என்னது மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சரிப்பில் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு லைன் கொடுத்திருக்காங்க பாருங்க. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு. உச்சரிப்புல என்ன இருக்கும், ஒரு சின்ன அளவுக்கு மட்டும்தான் வேறுபாடு இருக்குமே தவிர்த்து பெரிய வேறுபாடு இருக்காது. ஆனா எழுத்துக்கள் வேறு வேறானது. எழுத்துக்கள் வேறு வேறானது. ஒண்ணுக்கு நீங்க எழுத்த வந்து வேறு வேறா போட்டுட்டீங்கன்னு சொன்னா பொருள் வந்து என்ன செஞ்சிடும், வேறுபடுவிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லாக்கு பதிலா இன்னொரு லாவை போட்டுட்டீங்கன்னா பொருளை என்ன செஞ்சிடும், வேறுபட்டு விடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம மயங்கொலி எழுத்துக்கள் தமிழ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா, கவனிங்க, மயங்கொலி எழுத்துக்கள் தமிழ்ல மொத்தம் எவ்வளவு இருக்கு? 8 எழுத்துக்கள் இருக்கு. இதான் இந்த மயங்கொலி எழுத்துக்கள். நா நா நா, பாத்தீங்களா? உச்சரிப்புல எல்லாமே நா தான், ஆனா எழுத்து அடிப்படையில பாருங்க மூணுமே டிஃப்ரெண்டான எழுத்துக்கள், வேறுபட்ட எழுத்துக்கள். அதே போல லா உச்சரிப்புல பாருங்க 3 வகையான லா, ரா உச்சரிப்புல 2 வகையான ரா. மொத்தமா சேர்த்து மயங்கொலி எழுத்துக்கள் தமிழ்ல எவ்வளவு இருக்கு? 8 எழுத்துக்கள் இருக்கு. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம படிக்க போறோம். சோ இந்த லாக்கு பதிலா இந்த நாக்கு பதிலா இப்படி போட்டா, இப்படி போடலாமான்னு கேட்டா போடலாம். ஆனா என்ன ஆகும் கேட்டேன்னா பொருள் வந்து என்ன செய்யப்படும், மாறுபடும். பணம் அப்படிங்கிறது காகிதத்தினுடைய பணத்தை குறிக்கும். இந்த பணம் அப்படிங்கிறது பனைமரத்தினுடைய ஒரு பொருளை குறிக்கும். புரிஞ்சுதா புரியலையா? அப்போ உச்சரிப்புல லைட்டா மாறுபாடா இருந்தாலும் எழுத்தை நீங்க மாத்தி போட்டீங்கன்னா பொருள் மாறுபட்டு விடும். அதான் மயங்கொலியில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படியே மயங்கொலியை பொறுத்த வரைக்கும் உச்சரிப்புல வந்து சிறிதளவு மாறுபாடு இருக்கும், ஆனா எழுத்தை நீங்க மாத்தி போட்டுட்டீங்கன்னு சொன்னா பொருள் என்பது டோட்டலாவே என்ன செஞ்சிடும், மாறுபட்டு விடும். நம்ம ஃபர்ஸ்ட் மயங்கொலி எழுத்துல நாவினுடைய இதை பார்ப்போம். உச்சரிப்பு ஒலியில 3 வகையான நா வந்து வச்சிருக்காங்க நம்ம தமிழ்ல. ஒண்ணு 3 சுழினா, இன்னொன்னு 2 சுழினா, ஒண்ணு வந்து தானா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? 3 சுழினா, 2 சுழினா, இன்னொன்னு தாவின் அடிப்படையில உருவாகக்கூடிய நா அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய எழுத்தினுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இது எப்படி எழுதிக்கிடுங்க, நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்லித்தாரனே. உங்களுக்கு தெளிவா இப்ப எடுக்கிறேன், ஆனா இன்னும் தெளிவா வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம கிளாஸை வந்து என்ன செஞ்சுக்கிடுங்க, ஜாயின் பண்ணிக்கிடுங்க. மயங்கொலிகள் இதுல இந்த நா அப்படிங்கிற சொல்ல எப்படி உச்சரிக்கிறது, நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா நாவும் ஒண்ணுதான். நானாலும் ஒண்ணுதான், தானாலும் ஒண்ணுதான், ஒரே உச்சரிப்புலதான் சொல்லுவோம். ஆனா அப்படி கிடையாது. உச்சரிப்பினுடைய வகையில ஒரு டிஃப்ரெண்டா நம்ம என்ன செய்யணும், உச்சரிக்கணும். நாக்கும் உச்சரிப்புல வித்தியாசம் இருக்கு. அது எப்படி உச்சரிக்கும் அப்படின்னா, நாவின் நுனி,
நம்மளுடைய நாக்கினுடைய நுனி பிளஸ் மேல் வாய் அன்னத்தின் நடுப்பகுதி, இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நா அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யும் வரும். நம்மளுடைய நாவினுடைய நுனிய நம்முடைய இதுதான் நீங்க நம்மளுடைய வாயின்னு வச்சுக்கிடுங்களேன். இது பல் அப்படிதானே, இது நம்மளுடைய டீத் பல்லு, இது பல்லினுடைய அடிப்பகுதி அப்படிதானே, இது பல்லினுடைய அடிப்பகுதி. உங்க நாக்கை வச்சு நீங்க பல்ல வச்சு பார்த்துட்டா பல்லினுடைய அடிப்பகுதி அப்படிங்கிறது இருக்கும். அந்த அடிப்பகுதியிலேருந்து இங்க வரக்கூடிய இதுல அன்னம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த நாக்குக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அன்னம்னு சொல்லுவோம். இது முன்பகுதி, அன்னத்தினுடைய முன்பகுதி. இது அன்னத்தினுடைய நடுப்பகுதி, இது அன்னத்தினுடைய பின்பகுதி அப்படின்னு 3ஆ பிரிச்சுக்கிடணும். அதுக்கு உள்ளதான் நமக்கு த்ரோட் இருக்கு, தொண்டை அப்படிங்கிறது இருக்கு, ஃபுட்டு போகக்கூடிய வழி. புரிஞ்சுதா? நம்ம வாயினுடைய உள்ள அமைப்புல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய வாயினுடைய இந்த பகுதி உங்களுக்கு பல், அந்த பல்லுல இருந்து கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இருக்கு. அந்த பின்னாடி போனீங்கன்னா அந்த இருக்கக்கூடியது முன் அன்னம், அதுக்கடுத்து நடுவுல இருக்கிறது நடு அன்னம், அதுக்கு அடுத்தது பின்பகுதி பின் அன்னம் அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்ப நம்மளுடைய நாவினுடைய நுனிய நீங்க மேல்வாய், நம்மளுடைய அன்னம் இருக்கு தெரியுமா, அந்த அன்னத்தினுடைய மேல்வாயினுடைய நடுப்பகுதியில வச்சு உச்சரிக்கணும் இந்த நாவை சொல்லும் பொழுது. அப்ப நடுப்பகுதி, நம்ம நாவினுடைய நுனியை எடுத்துக்கோ, அதை நடுப்பகுதிக்கு கொண்டு வா, உன்னுடைய மேல்வாய் அன்னத்தினுடைய நடுப்பகுதிக்கு கொண்டு வா. கொண்டு வந்துட்டியா? இப்ப ப்ரொனவுன்ஸ் பண்ணு நா. நா இதான் என்னது? நா அப்படிங்கிற சொல், உச்சரிப்பு சொல். புரிஞ்சுதா புரியலையா? இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் நல்லா கவனிச்சுக்கோ. பணம் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கோ. பணம் அப்படிங்கிற சொல்ல நா நடுத்துல இருக்கா, அப்ப மேல்வாய் அன்னத்தினுடைய நடுப்பகுதியில இந்த நா வரும். ஏன்னா நமக்கு மறந்துடும் எங்க வரும், நடுப்பகுதியா இல்ல நடுப்பகுதியா இல்லது பின்பகுதியா முன்பகுதியா அப்படிங்கிறது. இந்த நடுப்பகுதியை என்னன்னு சொல்லலாம்? மையம்னு கூட சொல்லலாம். நடுவுக்கு இன்னொரு பேரு இருக்கு, என்னன்னா மையம். மையம் அப்படின்னா நடுசு அப்படின்னு அர்த்தம். நடு அப்படின்னு சென்டர் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இந்த மேல்வாய் அன்னத்தின் மையப்பகுதி அல்லது மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி அப்படி சொன்னாலும் ரெண்டுமே சொன்னாலும் என்னதுதான்? ஒண்ணுதான். அர்த்தம் என்பது என்னது? ஒண்ணுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. சரியா? அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்னது பார்த்தோம்? பணம் அப்படிங்கிறது. அதை ஞாபகம் வச்சிருக்க. பணம் அப்படிங்கிற சொல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நா அப்படிங்கிறது நடுசுல வருது, அதனால மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இது இந்த நா. அடுத்து ஒரு நா இருக்கு. இந்த நா ரெண்டு சுழி நா. என்ன இருக்கு? ரெண்டு சுழி நா. சோ இந்த நாவை பொறுத்த வரைக்கும் அதே நாவின் நுனி பிளஸ் மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி. அந்த நாவை நீ உச்சரிக்கும் போது நடுப்பகுதியை எடுத்த, இந்த நாவை உச்சரிக்கும் போது நீ முன்பகுதியில வச்சு உன்னுடைய அன்னத்தினுடைய முன்பகுதியில ஒலிக்க. பல்லு இருக்குங்க, பல்ல இந்த சைடு தான் என்னது? முன்பகுதி. அப்படிதானே? அன்னத்தினுடைய முன்பகுதி. இந்த முன்னுல உன்னுடைய நாக்கினுடைய நுனியை வச்சுட்டு இப்ப சொல்லு நா. நா என்ன சார் எல்லாம் ஒண்ணுமா இருக்குன்னா அப்படி கிடையாது, உனக்கு சொல்ல வரலன்னு அர்த்தம். அதன் அழகான தமிழ் புலவர்கள் என்ன செய்வாங்க? அழகா என்ன செய்வாங்க? உச்சரிப்பாங்க. பிராக்டிஸ். அவங்களுக்கு எப்படி வருது? பிராக்டிஸ். அதை எப்படி அந்த நா வரும் பொழுது அவங்க அந்த அன்னத்துல வச்சு சொல்லி 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 இந்த பிராக்டிஸ். நம்ம இன்னைக்கு இப்ப புதுசா பழகுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட். நம்ம பிராக்டிஸ் பண்ண நம்முடைய தமிழ் உச்சரிப்புகள் என்ன செய்யும்? சரியா வந்துட்டே இருக்கும். இப்ப வாசி, மறுபடியும் போவோம். நாவினுடைய நுனியை எடுத்துக்கோ, அது மேல்வாயினுடைய அன்னத்தினுடைய முன்பகுதியில வச்சுட்டியா? இப்ப சொல்லு நா. நா. சோ மேல்வாய் முன்பகுதியில வரனால என்னது? இது இந்த நா அப்படின்னு சொல்லணும். சோ இத அந்த முன்பகுதியை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? நீங்க பாரு, முன் அப்படிங்கிற சொல். முன் அப்படிங்கிற சொல்ல என்ன வருது? ரெண்டு சுழி இன்னு வருதா? அப்ப ரெண்டு சுழி இன்னு வரக்கூடிய இந்த முன்னு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப முன், அப்ப இந்த ரெண்டு சுழி இன்னு, இந்த ரெண்டு சுழி நான் எப்ப வரும்? முன்னுல வரும். அப்ப முன் அப்படிங்கிற எழுதும் போது நமக்கு இந்த ரெண்டு சுழி இன்னதான் நம்ம நிச்சயமா பயன்படுத்திக்குவோம் ஞாபகத்துக்கு வைக்கிறதுக்கு வேண்டி. அப்ப நான் அப்படிங்கிற சொல்ல நீங்க சொல்லும் பொழுது நாவினுடைய நுனியை நீ எங்க வச்சுக்கிடணும்?
மேல்வாய் அன்னத்தினுடைய முன் பகுதியில வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? அடுத்து இன்னொரு நா, 3 நா பார்த்தோம் அப்படிதானா? இன்னொரு நா என்னது? நாவினுடைய இங்க வரும் இந்த நா. இந்த நாவினுடைய நுனி. எல்லாத்துக்கும் நாவினுடைய நுனியை நீ எடுத்துக்கோ. நாவினுடைய நுனி பிளஸ் மேல்வாய், மேல இருக்க வாயினுடைய பல், கீழ்வாய் பல் இல்ல, மேலையும் பல் இருக்கு கீழையும் பல் இருக்கு. இதுல மேல்வாய் பல்லினுடைய அடிப்பகுதி வரைஞ்சு காணிக்கிறேன் பாரு. பல்லா, இது மேல் பல்லு, இது கீழ் பல்லு, அப்படிதானா? வாய். இந்த மேல் பகுதியினுடைய இதான் மேல் பல்லு. இந்த மேல் பல்லினுடைய அடிப்பகுதி இதுதான் அடிப்பகுதி. இந்த அடிப்பகுதியில உன்னுடைய நாவினுடைய நுனியை வச்சுக்கோ. வச்சுட்டியா? இப்ப ப்ரொனவுன்ஸ் பண்ணு. நா. இதுதான் என்னது? இந்த நாவினுடைய ப்ரொனவுன்சியேஷன். புரிஞ்சுதா? இந்த நாவினுடைய ப்ரொனவுன்சியேஷன். டவுட் இருக்கா? அப்ப 3 நா, தமிழ்ல 3 வகையான நா இருக்கு. 3 நாவினுடைய உச்சரிப்பு ஒலியில லைட்டா வேறுபடும். ஆனா ஒரு நாவை இன்னொரு நாள போட்டீங்கன்னா என்ன செஞ்சிடும்? நம்முடைய பொருளை மாறுபடும். அதுதான் என்னது? மயங்கொலிகள் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ 3 சுழி நாவை நீ யூஸ் பண்ணணும்னா, நாவினுடைய நுனிய மேல்வாய் அன்னத்தினுடைய நடுப்பகுதி அல்லது மையப்பகுதி, நடுக்கு இன்னொன்னு சொல்லுவோம் மையம் அப்படின்னு சொல்லுவோம், மையப்பகுதியில வச்சுக்கிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதே இந்த நாவை 2 சுழி நாவை நாவினுடைய நுனி பிளஸ் மேல்வாய் அன்னத்தினுடைய முன்பகுதியில வச்சுட்டு நீ என்ன செய்யணும், சொல்லணும். இந்த நாவை நீ என்ன சொல்லணும்? நாவினுடைய நுனி பிளஸ் மேல்வாய் பல்லினுடைய அடிப்பகுதியில வச்சுட்டு என்ன செய்யணும், சொல்லணும். இந்த நான்னு சொல்லுதீங்களா? இந்த 3 நாக்கும் பேர் கிடையாதா? நான் தான் பேரா அப்படின்னா இல்ல சொல்றாங்க. அதையும் என்ன சொல்றாங்க? வித்தியாசமா சொல்றாங்க. கவனி. தகரத்தை அடுத்து நகரம் வருவதால் அது தன் நகரம். இந்த நாவை என்னன்னு சொல்றாங்க? தன்னகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தன்னகரம்? தாக்கடுத்து தானே நா. நம்ம உயிர்மை எழுத்துக்களை படிக்கும் போது கா, ngா, சா, ngா, டா, அதுக்கடுத்து தான் என்னது? நா. இந்த டாக்கடுத்து நா வர்றதுனால இந்த நாவை என்னன்னு சொல்றோம்? தன்னகரம் அப்படின்னு சொல்றோம். அதான் டா என்னும் எழுத்தின் முன் இன் வருவதால் அதை என்னன்னு சொல்லுவோம்? தன்னகரம் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? பாரு. அதுக்கடுத்து தாக்கடுத்து தானே நா வரும். தாக்கடுத்து இந்த நா வரனால தன்னகரம் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த நாவை என்ன நினைக்கிறோம்? தன்னகரம் அப்படின்னு நினைக்கிறோம். அதே போல ராக்கடுத்து தானே நா வருது. ராக்கடுத்து கடைசி எழுத்து என்னது? நா. இரு இன்னு ரா நா, அப்படிதானே? அப்ப ரன் நகரம். இந்த நகரம் ரன் நகரம். அடுத்தடுத்து வருவதால் நம்ம என்ன சொல்றோம்? ரன் நகரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த நாக்கு என்ன பேரு? இந்த நாக்கு என்ன பேரு? இந்த நாக்கு என்ன பேரு? தன்னகரம். இந்த நாக்கு என்ன பேரு? ரன் நகரம். ஏன்னா ராக்கடுத்து வரனால. இந்த ராக்கு என்ன பேரு? இந்த நாக்கு என்ன பேரு? தன்னகரம். புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நால முடிஞ்சு போச்சா? அடுத்து என்னது? லா அப்படிங்கிற சொல்ல இருக்கு. லாலையும் நமக்கு என்ன இருக்கு? 3 வகை இருக்கு. லா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கணும். லா அப்படிங்கிற சொல். இதுல இதையும் நீங்க கொஞ்சம் லைட்டா பார்த்து வச்சுக்கணும். நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க.
நீங்க நகரம் போடக்கூடிய இந்த 3 சுழி நாவ போட இடத்துல 2 சுழி நாவ போட்டுட்டீங்கன்னா பொருள் மாறுபடும். அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கான். இதுதான் நகர 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 வேறுபாடு அறிக, நகர 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 வேறுபாடு அறிக, நகர நகர வேறுபாடு அறிகைன்னு நம்முடைய சிலபஸ்ல கொடுத்துருக்கான். சிலபஸ்ல வந்து இதுல வந்து என்ன செஞ்சிருக்கான், பிரித்துலதுக்கு அடுத்தபடியா என்ன கொடுத்துருக்கான், புணர்ச்சிக்கு அடுத்தபடியா நகர 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 வேறுபாடுகள் அறிக. அதனாலதான் நம்ம மயங்கோலியை பத்தி எடுத்துக்கிட்டோம். இதுதான் சோ வானம். சோ பொருள் நம்ம உச்சரிப்பு என்னதோ ஒரு லைட்டா டிஃபரெண்ட் தான். இதுவும் வானம் தான் சொல்லுவோம், இதுவும் வானம் தான் சொல்லுவோம். இனிமேல் இந்த நாம சொல்லும் பொழுது உங்களுடைய நாக்கினுடைய நுனிப்பகுதி எங்க இருக்கணும், இனிமேல் சொல்லும் பொழுது எங்க இருக்கணும், நடுப்பகுதியில இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. இந்த நாவனை உச்சரிக்கும் போது 2 சுழி நாம உச்சரிக்கும் பொழுது உன்னுடைய இது எங்க இருக்கணும், நாவினுடைய நுனி எங்க இருக்கணும், முன்பகுதியில இருக்கணும், அன்னத்தினுடைய முன்பகுதியில இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ வானம் 3 சுழி நான் போட்டுட்டேன்னா எனக்கு வெடி மருந்து, வெடிக்கின்ற பொருள் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். 2 சுழி நாவ போடும்பொழுது உனக்கு என்ன வரும், ஆகாயம் அப்படிங்கிற பொருள் கொடுக்கும். புரிஞ்சுதா? பொருள் வேறுபாடு. அதே போல பனியில நாவ பாத்தீங்களா, 2 சுழி நா போட்டா அது குளிர்ச்சி, 3 சுழி நா போட்டா அது வேலை, ஒர்க்கு அப்படின்னு மாறிடும். புரிஞ்சுதா? இதுதான் நகர நகர வேறுபாடு அறிக அப்படின்னு சொல்றது. லாவ பார்ப்போம். தமிழுக்கே உரிய சிறப்பு பெற்ற லா சொல்லித்தாரேன். தித்திக்கும் தெள்ளமுதாய், தெள்ளமுதின் மேலான. தித்திக்கும், தமிழை படிக்க படிக்க என்ன செய்யும், இனிச்சுட்டே இருக்கும். அவ்வளவு சிறப்பு இருக்கு தமிழுக்கு. ஏன்னா தமிழ் வந்து உலகில் தோன்றிய மூத்த மொழிகளில் ஒன்று என்னது, தமிழ். அது மட்டும் இல்ல, உலகில் தோன்றிய முதல் மனிதன் தோன்றிய இடம் எதுன்னு சொல்றாங்க, லெமோரியா கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. லெமோரியா கண்டம் எங்க இருந்துச்சு, முன்னாடி தமிழக பகுதிக்குள்ளாடி இருந்ததுதான் என்னது, லெமோரியா கண்டம் அப்படிங்கிற அந்த கண்டம் இப்ப கடற்கோளால் அழிக்கப்பட்டு கடலுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அதுல எஞ்சிய பகுதி தான் இன்னைக்கு வந்து என்னது, நம்ம வசிச்சிருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்றோம். அப்போ முதலில் தோன்றிய கண்டம் குமரி கண்டம். அந்த முதலில் தோன்றிய மனிதன் எங்க தோன்றினான், குமரி கண்டத்தில் தோன்றினான். அந்த குமரி கண்டத்தில் பேசிய மொழி, அந்த முதல் மனிதன் பேசிய மொழி என்னன்னு சொல்றாங்க, தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ குமரி கண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் தமிழன். அந்த குமரி கண்டத்தில் தோன்றிய முதல் தமிழன் பேசிய மொழி என்ன மொழிதான், தமிழ் மொழிதான். சரியா? லா அப்படிங்கிற சொல்ல பார்ப்போம். அப்ப 3 வகையான லா, ஒரு லா, இன்னொரு லா, இன்னொரு லா. லா 3 லாளுக்கும் பேர் இருக்கு. எப்படி தன்னகரம், நன்னகரம், தன்னகரம் அப்படிங்கிற பேர் இருக்குதோ, இந்த லாக்கு ஒரு பேர் இருக்கு, இந்த லாக்கு ஒரு பேர் இருக்கு, இந்த லாக்கு ஒரு பேர் இருக்கு. சோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ லா அப்படிங்கிற இந்த சொல்ல எடுத்துக்கிடுங்க. இந்த லா வா அப்படிங்கிற சொல்ல போலயே இருக்கு. பாத்தியா? என்ன, இந்த நீட்டு இல்ல, இந்த நீட்டு இல்லாம இப்படி வளைஞ்செழுத்து தான் வந்து என்ன செஞ்சுட்டோம், இந்த லா வந்துடும். இந்த நீட்டு போட்டுதான் அது என்னவாகிரும், வா ஆகிரும். அதனாலதான் இத வகர லகரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாவை என்னன்னு சொல்லுவோம், வகர லகரம் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன, வா போடுறது போலயே இந்த லாவை போடுவோம். வாழை என்ன செய்வோம், இப்படி வந்துட்டு நீட்டி விட்டுருவோம். கீழ்ப்பகுதி அடிப்பகுதி என்ன செய்வோம், நீட்டி விட்டுருவோம். ஆனா இங்க அப்படி கிடையாது, இப்படியே வந்து சேர்த்து அப்படியே வளைச்சு விட்டுருவோம். அதனாலதான் இதை என்ன சொல்லுவோம், வகர லகரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பொது லகரம் அல்லது நகர லகரம். 2 பேர் இருக்கு இதுக்கு, 2 பேர் இருக்கு. இந்த லாக்கு 2 பேர் இருக்கு. என்ன பேரு, ஒண்ணு பொது லகரம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது நகர லகரம் அப்படின்னு சொல்லுவோம். பொது லகரம்னு சொல்லுவோம், நகர லகரம்னு சொல்லுவோம். நகர லகரம்னு சொல்லதுக்கு காரணம், நான் அப்படிங்கறது எழுதுவோமா, இந்த நான் எழுதுறது போலதானே இந்த லாவை எழுதுறோம். என்ன, இங்க வந்து சுழி வந்துருது, இங்க என்னது நீட்டு வந்துருது, அவ்வளவுதான். அதனால இந்த நகர லகரம் அப்படின்னு சொல்லுவோம். பொது லகரம் அப்படின்னு சொல்லதுக்கு காரணம், நிறைய சொற்கள்ல இது பொதுவாக அமையும். இந்த லகரம் மத்தியில் பொதுவாக அமையக்கூடிய லகரமா வந்து செய்யப்பட்டனால அது பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தமிழுக்கே உரிய எந்த மொழியிலும் காணப்படாத ஒரு சிறப்பு பெற்ற ஒரு லா தான் வந்து என்னது, இந்த லா. இந்த பழத்துக்கு போடக்கூடிய இந்த லா. தமிழ் மொழியினுடைய மிகச்சிறந்த சிறப்புக்கு எடுத்துக்காட்டு இந்த சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாவை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழுக்கே சிறப்பான லகரம். இந்த லா அப்படிங்கிறது வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. சரியா?
தமிழுக்கே சிறப்பான லகரம் தான் என்னது இந்த லா அப்படிங்கிற சிறப்பு லகரம். அப்ப இதுக்கு சிறப்பு லகரம்னு ஒண்ணு பேர் இருக்கு, மகர லகரம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. மகர லகரம் சொல்றதுக்கு காரணம் மாவை போட்டுட்டு அதுக்கு கீழே நம்ம சுழிச்சு விடுறோம் அப்படிதானே, அதனால இது என்னன்னு சொல்றோம், மா போல வந்து போறதுனால இது மகர லகரம் அப்படின்னு சொல்றோம். மா போல வந்து போறனால இத மகர லகரம் அப்படின்னு சொல்லணும். சார் இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதான் பாரு சொல்லியிருக்கான் பாத்தியா, லா அப்படிங்கிற சொல்ல நாவினுடைய இரு பங்கங்களை தடிக்கணும், அதாவது வளைச்சு தடிச்சுட்டு மேல் பல்லினுடைய அடியை தொடுதல் வேண்டும். மேல் பல்லினுடைய அடி, இந்த அடிப்பகுதி இருக்கு தெரியுமா, மேல் பல்லினுடைய அடிப்பகுதியை தொட்டுட்டு இந்த லாவை உச்சரிக்கணும். புரிஞ்சுதா? உச்சரி பார்ப்போம். லா லா லா, மேல் பகுதியினுடைய பல்லினுடைய அடியை தொட்டுட்டு நாவை வந்து இரு பக்கங்களை தடித்து லா லா, மேற்பல்லினுடைய அடியை வந்து நீ என்ன செய்யணும், தொடரும். தொட்டைனா உனக்கு என்ன செய்யும், இந்த லாவினுடைய ப்ரொனவுன்சியேஷன் உனக்கு கிடைக்கும். சரியா? அதே போல பொதுலகரத்தினுடைய லாவை மேல் அன்னத்தினுடைய நடுப்பகுதி எடுத்துக்கும். நாவை ரெண்டு பக்கமும் தடிச்சுட்டு அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடு, நடுப்பகுதி வந்துட்டா நடுப்பகுதியை தொட்டுட்டு இப்ப சொல்லு லா லா. சரியா? அதே போல அடுத்து லா லா அப்படிங்கிற சிறப்பு லகரத்துக்கு நீ என்ன செய்யணும், வளைக்கணும். நாவினுடைய நூனியை அப்படியே வளைச்சிரு, வளைச்சி சொல்லு, வளைந்து மேல் நோக்கி சொல்லு, மேல் அன்னத்தினுடைய மேல யா, நல்ல வள, நாக்க நல்ல வள, இன்னும் நல்ல, இப்ப சொல்லு யா. இதான் என்னது, தமிழுக்கே உரிய சிறப்பான லா, சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ப்ரொனவுன்சியேஷன் புரிஞ்சுதா? அப்போ வகர லகரத்தை நீ என்ன செய்யணும், மேற்பல்லினுடைய அடியை தொட்டு நீ வந்து என்ன செய்யணும், சொல்லணும். இதே லகர பகுதியினுடைய இதை என்ன செய்யணும், மேலத்தினுடைய நடு பகுதியை வந்து என்ன செய்யணும், தொட்டு சொல்லணும். அதே லகரத்தை என்ன சொல்லணும், வளைச்சிடணும், வளைச்சு மேல் நோக்கி வளைச்சு நீ என்ன செய்யணும், சொல்லணும். இப்போ இந்த லகர வித்தியாசத்தையும் பொருள் வேறுபாடு அறிகளை நம்ம பார்க்கலாம். விலை அப்படிங்கிறது ஒரு பொருளினுடைய விலை, பிரைஸ். அதே இந்த லைய போட்டீங்கன்னா உண்டாக்குறது, கிரியேஷன் அப்படின்னு வந்துருது. புரிஞ்சுதா? விலை இந்த லைய போட்டீங்கன்னா, இந்த லாவை போட்டீங்கன்னா இது வகரலா, இது பொது நகரலா அல்லது நகரலா, இது சிறப்புலா அல்லது மகரலா. இந்த லாவை போட்டீங்கன்னா விரும்பு, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். புரிஞ்சுதா? அதே போல இன்னொரு சொல் இழை இழை இழை, அப்படிதானே, செடியினுடைய இழை. இழை அப்படின்னா மெலிந்து போகுதல், தின்னராயிட்டு வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க, மெலிஞ்சு போறது, வெயிட் லாஸ் பண்ணிட்டு போறது. இழை அப்படிங்கிறது என்னது, நூல் இழை. நூலினுடைய இழைய வந்து என்ன செய்வாங்க, அதாவது பருத்தி இழைய வந்து சொல்லுவாங்க, பருத்தி இழை அப்படிங்கிற, பருத்தியிலிருந்து நூல் எடுக்கக்கூடிய அந்த நூல் இழையை சொல்றதுதான் என்னது இந்த வார்த்தை. சோ இது லகர வேறுபாடு அறிக அப்படிங்கிறதுல வரும். அடுத்து என்னன்னு சொல்ல என்னது, ரகர, ரா ரா. இப்ப ரா அப்படிங்கிற சொல்ல நீ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நாவின் நுனி ரெண்டுக்குமே நாவினுடைய நுனி எடுத்துக்கணும். சோ நாவினுடைய நுனி இங்க என்ன பாக்குது, முதல் பகுதியை தொட்டு அன்னத்தினுடைய, நாவினுடைய நுனி பிளஸ் மேல்வாய் அன்னத்தின் முதல் பகுதி. முதல் பகுதினா என்னது, முன்பகுதின்னு அர்த்தம். முதல் அல்லது முன்பகுதியை தொட்டு சொல்லு. இதே போல ஒன்ன சொல்லுவேன், என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன், நாவினுடைய நாரி முன்பகுதியை தொட்டு என்ன வரும், என்ன எழுத்து வரும், நா அப்படிங்கிற எழுத்து. இதே போல நாவினுடைய நுனிய மேல்வாய் முதல் பகுதியில வச்சு நீ இப்ப என்ன சொல்ல போற, ரா அப்படிங்கிற பகுதியை சொல்ல போற. புரிஞ்சுதா? அதே போல ரா அப்படிங்கிற சொல் இது நாவினுடைய மையப்பகுதி அல்லது நடுப்பகுதி. இதே போல என்ன எழுத்து சொன்ன, என்ன எழுத்து சொன்ன, நா. இது என்ன எழுத்து சொன்ன, நா. சோ இதுக்கு ரெண்டுக்குமே நாவினுடைய நுனி, இத நாவினுடைய நுனியினுடைய மேல் அன்னத்தினுடைய முன்பகுதியில வச்சா இந்த ராவையும் சொல்லிடலாம், இந்த நாவையும் சொல்லிடலாம். அதே போல நாவினுடைய நுனிய மையப்பகுதியில வச்சு எந்த எழுத்தையெல்லாம் சொல்லிடலாம், இந்த நாவையும் சொல்லிடலாம்,
இந்த ராவையும் என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். புரிஞ்சுதா? அப்ப இதுக்கு பேர் இருக்காக்கா, இந்த ராக்கும் பேர் இருக்குன்னா இருக்கு. இதை என்ன சொல்லுதாங்க, இடையின ரகரம். இடையின ரகரம் என்னது, இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம். இதை என்ன சொல்றாங்க, வல்லின ரகரம். அது என்ன சார் இடையின வல்லின? இதைதான் நம்ம 3வது கிளாஸ்ல பார்த்தோம். மெய் எழுத்துக்களை 3ஆ பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோமா. வல்லினம் மெல்லினம் பார்க்காதவங்க நம்மளுடைய 3rd கிளாஸ், புணர்ச்சியினுடைய 3rd கிளாஸை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு இது புரியும். வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு. அப்ப அந்த மெய் எழுத்துக்களை பிரிக்கிறாங்க, 3ஆ பிரிக்கிறாங்க. இல்ல வல்லின எழுத்துக்கள் என்னெல்லாம், கசட தபர அப்படின்னு பார்த்தோமா. கசட தபர. சோ இதுல வரக்கூடிய வல்லின ரகரம், வல்லின எழுத்துல என்ன இருக்கு, இந்த ரா இருக்கனால இதை என்ன சொல்லுவாங்க, வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இடையினம் அப்படின்னு பார்க்கும்போது இடையினல யா ர ய வா ய அப்படின்னு சொல்றோம். அப்படிதானே 6 எழுத்துக்கள். இந்த இடையினத்துல என்ன வருது, இந்த ரா வரனால இதை இடையின ரகரம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? புரிஞ்சுதா? இப்ப மயங்கொலி எழுத்துக்கள் அவ்வளவுதான். அப்ப இதனுடைய பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு பார்க்கும்போது ஏரி 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 வர்றது, மேல ஏறுறது ஒண்ணு, இன்னொன்னு ஏரி நீர்நிலை. கூரை 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 அப்படின்னா, கூரை அப்படிங்கிறது வீட்டினுடைய கூரை ஒண்ணு, இன்னொன்னு என்னது கூரை அப்படிங்கிறது கூரை புடவை. திருமணத்தின் போது கூறப்பட்டு கட்டுவாங்கல்ல, அது கூரை புடவை. உள்ளட்டு வீட்டுக்கு மேல நெய்யப்படக்கூடிய தென்னை ஓலையால் நெய்யப்படக்கூடிய கூரை, வீட்டின் கூரை. அது என்ன கூரை வேணாலும் இருக்கலாம். மேல வந்து மறைக்கக்கூடிய கூரை. இதுதான் மயங்கொலி. மயங்கொலியில அப்ப ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சோ மயங்கொலியில இன்னும் சிறப்பா உங்களுக்கு பார்க்கணும், லகர லகர. இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வச்சிருக்கேன், உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். சோ இன்னும் உங்களுக்கு சிறப்பா மயங்கொலியை பத்தி உங்களுக்கு படிக்கணும், மயங்கொலி சொற்களை பத்தி எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா, மயங்கொலியுடைய லகர லகர வேறுபாடு அறிக அப்படிங்கிற சொற்களை பத்தி உங்களுக்கு தெரியணும், இனிமே தெளிவா எங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய கிளாஸஸ் வந்து நீங்க சொன்னீங்க ஜாயின் பண்ணிடுங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம்னா, இந்த லகர வேறுபாடுகளை பத்தி உங்களுக்கு தெளிவா நம்ம இந்த புக்ல இருக்க விஷயங்களை வந்து செஞ்சிருவோம். உங்களுக்கு என்ன செய்வோம், தெளிவாவே சொல்லி தருவோம். புரிஞ்சுதா? அதுல வித் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ஓடி உங்களுக்கு எல்லாத்தையுமே லகர வேறுபாடு சொற்களை வந்து ஒவ்வொன்றுக்கும் தெளிவான எக்ஸ்பிளனேஷன் ஓடி நம்ம என்ன செய்வோம், உங்களுக்கு சொல்லி தருவோம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்றது. இப்போ நம்மளுடைய ஹைடெக் அகாடமி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே வந்து செஞ்சுட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்கன்னா, நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம டெய்லியுமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 2 மணி நேரம் 6:30 மணிலேருந்து 8:30 மணி வரை டெய்லி கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஜிஎஸும் எடுத்துட்டு இருக்கோம், தமிழும் எடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் ஆஃப்லைன் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா சென்னையில நம்மளுடைய அகாடமி, ஹைடெக் அகாடமி கிளாஸஸ் இருக்கு. ஸோ அங்க நீங்க ஜாயின் பண்ணிருக்கலாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை இது பண்ணி நீங்க நம்மளுடைய ஸ்டாஃப்ஸை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி நம்ம கிளாஸஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து செஞ்சுக்கணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து என்ன செய்யறோம், அதுக்கான பதிலை வந்து உங்களுக்கு என்ன செய்யறோம் கொடுக்குறோம். ஸோ அடுத்த கிளாஸஸ்ல வந்து நம்ம இதை பத்தி பார்க்கலாம்.